ஹலோ நண்பர்களே, கள்ள ஓட்டு போட்டிருக்கீங்களா? நான் போட்டிருக்கேன். அதாவது நண்பர்களே, 18 வயசு ஆனதும் எல்லாரும் ஒவ்வொன்றுத்துக்கு ஆசைப்பட்டாங்க. ஆனால் நான் மட்டும் ஓட்டு போகிறதுக்கு ஆசைப்பட்டேன். அதுக்கேற்ற மாதிரியே 2020 அசம்பிளி எலெக்ஷன் வந்துச்சு. ஸோ ஓட்டர் ஐடி வாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து ஃபார்ம் ஃபில் பண்ண சொன்னாங்க. நண்பர்களையே நல்லா கவனிச்சுக்கோங்க, என் ஃபார்மை ஃபுல்லாக கரெக்டாக தான் ஃபில் பண்ணேன். ஒரு மிஸ்டேக் கூட இல்லை. ஏன்னா எனக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு, நான் ஓட்டு போட்டே ஆகணும்ன்ட்டு. எந்த ஸ்கூலில் நான் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அதே ஸ்கூலில் தான் நண்பர்களே எனக்கு ஓட்டிங் பூத்தும் வந்துச்சு. நான் அங்கே போனேன், லைனில் நின்றேன். இந்த பக்கம் ஒரு 3 பேர் உட்காந்துருந்தாங்க. அதில் ஒருத்தர் நம்ம ஓட்டர் ஐடி வாங்கி செக் பண்ணிட்டு ஏதோ ஒரு ஃபார்மில் டிக் பண்ணுவார். இன்னொருத்தர் வந்து மை செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த ஓட்டர் ஐடி வாங்கி டிக் பண்ணுறாருல, அவர் தலை நிமிர்ந்து யாரையுமே பார்க்கவே இல்லை. ஓட்டர் ஐடி வாங்குவார், ஃபார்மை செக் பண்ணுவார், டிக் பண்ணிட்டு இப்படி தான் கொடுப்பாரு. மேலே பார்க்கவே இல்லை. இப்போ என்னோட டர்ன் வந்துச்சு, நான் போய் கொடுக்குறேன். மனுஷன் கையில் வாங்கிட்டு டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணுறாரு நண்பர்களே. அது வரைக்கும் யார்த்தாலும் நிமிர்ந்து பார்க்காதவர் இப்படி பார்த்தாரு நண்பர்களே. ஐ வாஸ் க்ளூலெஸ். எனக்கு ஒன்றுமே புரியல. இருந்தாலும் நான் கார்டை வாங்கிட்டு ஓட்டு போட்டு வந்துட்டேன். ஆனால் அந்த சம்பவம் என்னை தூங்க விடவே இல்லை. அவர் ஏன் அப்படி பார்த்தார்? மற்றவங்க யாரையும் அப்படி பார்க்காம என்ன மட்டும் அப்படி பார்த்தாருன்ற ஒரு சந்தேகம் மண்டிக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு நண்பர்களே. அப்போ தான் நண்பர்களே ஒன்று கண்டுபிடிச்சேன். நான் வந்து ஆணாக இருந்துக்கிட்டு ஒரு பெண்ணாக ஓட்டு போட்டேன். ஷாக்காக இருக்குல்ல? எனக்கும் ஷாக்காக இருந்துச்சு. அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கும்போது எந்த இடத்துல மிஸ்டேக் ஆச்சுன்னு தெரில நண்பர்களே. ஆனால் என்னோட ஜெண்டர் ஒரு பெண்ணாக வந்திருக்கு நண்பர்களே அந்த ஓட்டர் ஐடி கார்டில். அதனால தான் அந்த மனுஷன் அப்படி பார்த்துருக்காரு. ஸோ ப்ரோஸ் சென்டர் போயிட்டு இருக்கிற ஒரு அக்கா கிட்ட, அக்கா என்னோட ஓட்டர் ஐடி அப்டேட் பண்ணுங்கக்கா. அவங்க என்கிட்ட கேட்ட கேள்வி, என்னப்பா மொபைல் நம்பரா, அட்ரஸா, ஃபோன் நம்பரா? ஜெண்டர். என்னப்பா சொல்கிற, ஜெண்டரா? ஆமாக்கா, ஆணுக்கு பதிலாக பெண்ணுன்னு போட்டாங்க்கா எனக்கு. இப்படி நான் சொன்ன உடனே அந்த அக்கா விழுந்து சிரிச்சாங்க. ஒரே அசிங்கமாக போச்சு குமார்ன்ற நிலமையில இருந்தேன் நான். சிரிச்சுட்டு முடிச்சுட்டு அந்த அக்கா என்ன சொன்னாங்கன்னா, தம்பி இப்போ பண்ண முடியாது, இப்போ பண்ணால் ஓட்டர் ஐடி அப்டேட் ஆகி எப்போ வரும்னு தெரியாது. நீ என்ன பண்ணு, அடுத்த எலெக்ஷன் கிட்ட வரும்போது வந்து கொடு, ஸ்பீடாக வந்துடும் சொன்னாங்க. ஸோ அடுத்த வருஷம் எலெக்ஷன் கிட்ட போய் கொடுக்குறேன். இந்த டைம் ஆச்சு நான் ஒரு ஆணா ஓட்டு போடுவேன்னு நம்புகிறேன். ஸோ கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி யாரால ஆணாக இருந்து பெண்ணாக ஓட்டு போட்டவங்க, பெண்ணாக இருந்து ஆணா ஓட்டு போட்டவங்க சொல்லிட்டு போங்க. பாய்.